உத்தரப்பிரதேசத்தின் கிராமப்புற மாணவர்கள் அடிப்படை கணித மற்றும் வாசிப்பு திறனில் தமிழ்நாட்டு மாணவர்களை விட சிறப்பாக செயல்படுகின்றனர் என்று ஏசர் எனும் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் வெளியிட்டுள்ள ஆய்வில் 2018 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கற்றல் திறன் பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மூன்றாம் வகுப்பு படிக்கும் 31.6% மாணவர்களுக்கு கழித்தல்கள் செய்ய தெரிந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 27.6% மாணவர்களுக்கு மட்டுமே கழித்தல்கள் செய்ய தெரிந்துள்ளது. அதே சமயம் உத்தரப்பிரதேசத்தில் 50.5% 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளால் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க முடிந்த நிலையில் தமிழகத்தில் 27% 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளால் மட்டுமே 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க முடிந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அரசு பள்ளிகளில் படிக்கும் 31.08% 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுத்தல் செய்ய தெரிந்தவர்களாக உள்ள நிலையில் தமிழகத்தில் 20.3% அரசு பள்ளி மாணவர்களால் மட்டுமே வகுத்தல் செய்ய தெரிந்தவர்களாக உள்ளனர். 8ஆம் வகுப்பை பார்த்தால் உத்தரப்பிரதேசத்தின் அரசு பள்ளிகளில் படிக்கும் 45.6% 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுத்தல் செய்ய தெரிந்தவர்களாக உள்ள நிலையில் தமிழகத்தில் 37.8% பள்ளி மாணவர்களால் மட்டுமே வகுத்தல் செய்ய தெரிந்தவர்களாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. மேலும் 2020இல் உத்தரப்பிரதேச முதல்வர் அறிமுகப்படுத்திய மிஷன் பிரேர்னா கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் 2025-26 ஆண்டுக்குள் ஒவ்வொரு குழந்தையும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை அடைவதை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பொது இலக்காக வைத்துள்ளார் என்றும் ஆய்வில் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் உத்தரப்பிரதேச அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் தமிழக அரசு பள்ளி மாணவர்களை விட சிறப்பாக உள்ளது என்ற அசர் முடிவுகளை குரோக் ஏயையும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் யுனெஸ்கோ அமைப்பு எந்த விருதையும் பெரியாருக்கு அளிக்கவில்லை என்றும் குரோக் ஏயை உறுதிப்படுத்தியுள்ளது.